வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை எனில் 2 மாதங்களில் வீடு வீடாகச் செல்லுங்கள். இப்போதைக்கு அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்துக்கு வாருங்கள் என்று எதிர்க்கட்சிகளிடம் ஜனாதிபதி வேண்டுகோள். புயலினால் வன்னியில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாடாளுமன்றில் பட்டியலிட்டார் ரவிகரன் எம்பி. மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமலே மீண்டும் களமிறங்கக்கூடும், இப்படி கூறுகின்றார் சாகர. நிறைவேற்று அதிகாரம் நிச்சயம் ஒழிக்கப்படும், சபையில் பிரதமர் உறுதி. ஊழல் புரிந்த முன்னாள் தலைவர்களை நிதி திரட்ட நாம் பயன்படுத்த மாட்டோம், நேற்று சபையில் அறிவித்தது அனுர அரசு. பாடசாலை மாணவர்களின் கலை ஆர்வம் குறைவடைகின்றமை கவலைக்குரியது, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன். இந்த ஆண்டில் 93 மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வி. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா 2ஆம் கட்ட பயண எச்சரிக்கை. தொன்கணக்கில் குவியும் கழிவுகளால் 200 மைல் நீளமான கடலோரம் பாதிப்பு. தை மாத பௌர்ணமி போயா தினத்தில் சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு புதிய புத்தர் சிலை, போலீஸ் மற்றும் ராணுவம் பாதுகாப்பு கோரி கடிதம். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களே, பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாகச் செல்லுங்கள். இப்போதைக்கு அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்துக்கு வாருங்கள். மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 700 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மைய வரலாற்றில் நாங்கள் முன்வைத்த பாரிய தொகை குறைநிரப்பு பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விவாதத்துக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினோம். ஆனால் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் 500 பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள பேரழிவிலிருந்து இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இதுபோன்ற குறைநிரப்பு பிரேரணை அவசியம் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். எங்கள் கடன் நிலை அதிகரிக்காமல் இந்த மேலதிக 500 பில்லியனை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது மிகவும் முக்கியமானது. எனவே நீண்ட காலத்துக்கு பிறகு வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் கடன் எல்லைக்குள் இருக்க முடிந்துள்ளது. மேலும் 1950க்கு பின்னர் எங்கள் முதன்மை கணக்கில் 6 முறை மட்டுமே மேலதிகம் ஏற்பட்டுள்ளது. தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலின்படி 6228 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. பகுதியளவு சேதமடைந்துள்ள NVRO அனுமதி வழங்காத 4543 வீடுகள் உள்ளன. சேதமடையாத ஆனால் NVRO அனுமதி வழங்காத 6877 வீடுகள் உள்ளன. அதாவது மொத்தம் 17648 வீடுகள். நாம் முதலாவதாக இந்த 17648 பேருக்கு ஜனவரி மாதம் முதல் 3 மாதங்கள் வரை ரூபாய் 50,000 உதவித்தொகை வழங்குவோம். சேதமடைந்த வீதி கட்டமைப்பு, மின்சார கட்டமைப்பு மற்றும் நீர்வளங்கள் கட்டமைப்பை சீர் செய்ய நாங்கள் பணியாற்றி வருகிறோம். மின்சார கட்டமைப்பை மீட்டெடுக்கும் போது ஒரு தொழிலாளி இறந்தார். அடுத்த இலக்கு அனைத்து பாடசாலைகளையும் திறப்பது. ஒரு அரசாங்கமாக எங்கள் பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்வதில் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது. இந்த நாட்டை மீட்டெடுக்கும் பொறுப்பை நாங்கள் மிகவும் திட்டமிட்ட முறையில் நிறைவேற்றுகிறோம். நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதியை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தை மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் வலிவடக்கு தையெட்டி சட்டவிரோத திஸ்ஸராஜ மகாவிகாரையில் புதிய புத்தர் சிலையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதற்கான பாதுகாப்பு அனுமதி கோரி பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டதாவது 2026 தை மாதம் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு புத்தர் சிலை திஸ்ஸராஜ விகாரையில் நிறுவப்படும். இதற்காக பக்தர்கள் மற்றும் கிம்மவர்களின் பங்கேற்புடன் ஊர்வலம் நடத்தப்படுவதோடு அது தொடர்பில் தையிட்டு திஸ்ஸ விகாரையின் தலைமை தேரருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் பங்கேற்பவர்கள் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவல்துறையும் அதை வழங்குமாறு காவல்துறைக்கு தெரிவிக்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் ஒன்று ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி போயா தினத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் புதிய புத்தர் சிலையை வைப்பதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும்போது மத ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சியாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்களை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார். அதேவேளை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில்
குளச்சேதங்களுக்கான நிரந்தர தீர்வு, பொருத்தமற்ற வாழ்விட மக்களுக்கான மாற்று வாழ்விட ஏற்பாடு, கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல், ஆற்று படுக்கைகளை எல்லைப்படுத்தல், குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல், வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்படும் கிராமங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கான நிரந்தர தீர்வு, விவசாய வீதிகள் சீரமைப்பு, வெள்ள நீர் உவர்நீர் கட்டுப்பாட்டு அணைகள் கட்டுமானம், நகர்ப்பகுதிகளுக்கான நிரந்தர வடிகால் அமைப்பு நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்டவற்றுக்கு அரசின் 2026 பாதேடு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் அவரால் இதன்போது கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 2004 ஆண்டு சுனாமிக்கு பின்னர் இலங்கையில் அதிகளவு பாதிப்பை தித்வா புயல் ஏற்படுத்தியுள்ளது. தித்வா புயலால் முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்வு முற்றாக நிலை குலைந்தது. வீதி போக்குவரத்து முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். மின்சாரம், தொலைத்தொடர்பு சேவைகள் சில நாட்கள் செயலிழந்தன. 45,000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் 5 நாட்கள் அளவில் நீரில் மூழ்கின. 5 நாட்களுக்கு மேலாக மீன்பிடி முற்றாக தடைப்பட்டது. 22,918 குடும்பங்களைச் சேர்ந்த 67,340 பேர் முல்லைத்தீவில் பாதிக்கப்பட்டனர். 40 இடைத்தங்கல் முகாம்களில் 1,191 குடும்பங்களைச் சேர்ந்த 3,591 பேர் பாதுகாக்கப்பட்டனர். 32 வீடுகள் முற்றாகவும் 1,379 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்தன. 250க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நீளங்கொண்ட 193 சாலைகள் சேதப்பட்டன. 5 மதகுகள், 30 பாலங்களில் சேத நிலைகள் இதுவரை அறிக்கைப்படுத்தப்பட்டுள்ளது. நாயாற்று பாலமூடான போக்குவரத்து இன்று வரை வழமைக்கு திரும்பவில்லை. 9 பாரிய நடுத்தர அளவிலான குடும்பங்களும் 32 சிறு குளங்கள் சேதப்படுத்தப்பட்டன. 30 படகுகள், 147 நன்னீர் சிறு படகுகள் தொலைந்துள்ளன. 8,800க்கும் மேற்பட்ட கால்நடைகள் முல்லைத்தீவில் இழக்கப்பட்டுள்ளது. அதில் கால்நடைகள் என்றால் ஆடு, மாடு, கோழி உட்பட இழக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் புயல் மற்றும் வெள்ள அடர்ச்சியால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழக்கவில்லை. ஒருவர் காயமுற்றார். இவற்றுக்கு மேலாக அபாய நிலையில் தற்பொழுது 4,604 வீடுகள் உள்ளன. இது மாவட்டத்தினுடைய புள்ளி விவரம் நேற்று வரைக்குமானது. 13/12/25 படியாக 23,645 குடும்பங்களைச் சேர்ந்த 77,451 பேர் மன்னாரில் பாதிக்கப்பட்டனர். 4 உயிரிழந்ததாக புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகின்றது. 88 பாதுகாப்பு நிலையங்களில் 5,580 பேர் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 18,088 பேர் பாதுகாக்கப்பட்டனர். 70 வீடுகள் முற்றாகவும் 1,517 வீடுகள் பகுதியளவிலும் சேதப்படுத்தப்பட்டன. 22,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலம் பாதிப்படைந்தது. 45,000க்கும் மேற்பட்ட கால்நடைகளை மன்னார் நிலம் இழந்தது. 151 படகுகள் சேதமடைந்தன. 9/12/25 படியாக 6,076 குடும்பங்களைச் சேர்ந்த 19,868 பேர் வவுனியாவில் பாதிக்கப்பட்டனர். 15 வீடுகள் முற்றாகவும் 864 வீடுகள் பகுதியளவிலும் சேதப்படுத்தப்பட்டன. 58 பாதுகாப்பு நிலையங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டனர். 349 சாலைகள், 34 மதகுகள் மற்றும் பாலங்கள், 24 வடிகால்கள், 4 நீர்வளங்கள் அலகுகள் சேதப்படுத்தப்பட்டன. 124 குளங்கள் பாதிப்படைந்தன. 10,000க்கும் மேற்பட்ட கால்நடைகளை வவுனியா நிலம் இழந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்த தீவு சந்தித்த பெரும் இயற்கை அனர்த்தம் இது தீவில் பெரும்பாலான மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பெரும் எண்ணிக்கையிலான மலையக உறவுகளை இந்த இடர்ச்சியில் நாம் இழந்து தவிக்கின்றோம். இப்பேரிடரில் உயிரை, உடைமையை, வாழ்வாதார மூலங்களை இழந்துள்ள குடும்பங்களுடன் நின்று பாதிப்பில் இருந்து மெல்ல மீள வேண்டிய அதே நேரம் இத்தகைய இழப்புகள் மீண்டும் தொடரக்கூடாத வகையில் நிலைபெறான மீட்சியை இந்த தீவிலே ஏற்படுத்த நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும். ஆழிப்பேரலையின் பின்னர் கடற்கரை ஓரங்களில் இருந்து மக்களின் வாழ்விடங்கள் உயரச் சென்றதைப் போல இப்பேரிடரின் பின்னர் மக்களை
மண் சரிவு அபாயமுள்ள இடங்களில் இருந்தும் தாழ்நில பகுதிகளில் இருந்தும் வேற்றிடத்துக்கு குடியமரச் செய்து பாதுகாப்பான வாழ்வை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முல்லைத்தீவு ஆழிப்பேரலை பேரிடரை எதிர்கொண்ட மாவட்டம், கடந்த மாத பெரும் புயலின் பெரும் பாதிப்பையும் எதிர்கொண்ட மாவட்டம், அபிவிருத்தியில் அளவுகோலில் பலவற்றிலும் இல்லை என்ற பகுதிக்குள் உள்ளடக்கும் மாவட்டத்தின் நீர் மேலாண்மையையும் இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இதைப்போல் இனியொரு பொழுதும் வேண்டாம் என்பதற்கு முல்லைத்தீவின் உடன் தேவைகள் இந்த பேரவையில் முன்வைக்கின்றேன். குளச்சேதங்களுக்கான நிரந்தர தீர்வு, பொருத்தமற்ற வாழ்விட மக்களுக்கான மாற்று வாழ்விட ஏற்பாடு, கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல், ஆற்றுப்படுக்கைகளை எல்லைப்படுத்தல், குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல், வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்படும் கிராமங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கான நிரந்தர தீர்வு, விவசாய வீதிகள் சீரமைப்பு, வெள்ள நீர் உவர்நீர் கட்டுப்பாட்டு அணைகள் கட்டுமானம், நகர பகுதிகளுக்கான நிரந்தர வடிகால் அமைப்பு நடைமுறைப்படுத்தல் உள்ளவற்றிற்கு தங்களின் 26 பாதீடு வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்த அரசிடம் இந்த பேரவை ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன். குளங்களுக்கான நிரந்தர தீர்வு. பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முல்லைத்தீவில் 32 சிறு குளங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. முல்லைத்தீவின் பேரளவிலான குளமாக காணப்படும் முத்தியங்கட்டு குளம், தண்ணிமுறிப்பு குளம் காலதாமதமின்றி மிக விரைவாக சீர் செய்யப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. பவுனி குளத்திலும் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படாதிருப்பதன் பொருட்டு பவுனிக்குள மேம்பாடு கருதிய அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த சபையினூடாக அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல், ஆற்றுப்படுக்கைகளை எல்லைப்படுத்தல், குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 20 நடுத்தர பெரிய குளங்களையும், நூற்றுக்கணக்கான சிறு குளங்களையும், 19 ஆற்றுப்படுக்கைகளையும் முல்லைத்தீவு கொண்டுள்ளது. குளம் நிரம்பி வான் பாயும் போது, நிரம்பி நீர் வழியும் போதும், உடைப்படுத்தி பாயும் போதும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முல்லைத்தீவில் ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளுக்கு பராமரிக்கப்படாது உள்ள கழிவாறுகள் காரணம். இவற்றில் பெரும்பாலானவை வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கழிவாறுகளை உடனடியாக துப்புரவு செய்து அவற்றை எல்லைப்படுத்தி, கழிவாறுகளில் உள்ள தடைகளை அப்புறப்படுத்தி அவற்றை அகலப்படுத்தும் போது குளத்தின் கீழ்ப்பகுதிகளில் இருந்து வருகின்ற நீர் விரைவாக தடையின்றி செல்லும். இதன் மூலம் ஆற்றங்கரைகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க முடிவதோடு குளங்களுக்கு கீழுள்ள பிரதேசங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கையும் கட்டுப்படுத்த இயலும். பதிவுகளின் அடிப்படையில் முல்லைத்தீவில் 483 சிறு குளங்கள் உள்ளன. இவற்றுள் 181 சிறு குளங்கள் கைவிடப்பட்டு உள்ளன. சிறு குளங்கள் உடைப்படுத்தி பாயும் வெள்ள நீர் நடுத்தர மற்றும் பெரிய குளங்களுக்கு மேலும் பாதிப்பை கொண்டு வருகின்றன. சிறு குளங்களை பராமரிக்கும் வகையில் உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தும் போது மாவட்டத்தின் வறட்சியை போக்க முடியும். எதிர்கால வெள்ள பாதிப்பையும் குறைக்க முடியும். வனவள திணைக்களத்துக்கும் படையினருக்கும் குளங்களும் ஆற்றுப்படுக்கைகளும் ஏன் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 21 குளங்கள் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன. அக்குளங்களை எல்லைப்படுத்தி அவற்றை உரிய திணைக்களங்களிடம் கையளித்து அவற்றை உரிய திணைக்களங்களை பராமரிப்பதற்கு இந்த அரசு வழிகாட்ட வேண்டும். 438 பயனாளிகளுக்கான 1 minute please. 1483 ஏக்கர் வாழ்வாதார நிலம் வனவள திணைக்களத்தின் கையகப்படுத்தலால் பயன்பாடற்று உள்ளது. சபையினூடாக ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் முக்கியமான அமைச்சர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். பட்டுவாகல் பாலம் கொண்டு வந்து சேர்த்தது, இப்படியாக பல நன்மைகளை நீங்கள் செய்து இருப்பதைப் போல இந்த மீன்பிடியாளர்களுக்கான சில அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தவும், இந்திய
இழுவை படகுகளின் வருகையை கட்டுப்படுத்தவும் ஆவணம் செய்ய வேண்டும். அதேபோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்ட வேண்டும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவே தமது கட்சி வேட்பாளராக களமிறங்கக்கூடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடு இதுவாகவே இருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவே தற்போது கட்சிக்குள் அடையாளம் காணப்பட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. கட்சியின் அரசியல் குழு கூடிய உறுதியான முடிவு எடுக்கப்படும். 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் நாமல் ராஜபக்ச களமிறங்கி படுதோல்வி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவே மீண்டும் போட்டியிடுவார் என்று அக்கட்சி உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தின்படி உறுதியளித்தபடி நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே ஒழிக்கப்படும். புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதனால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. முறையான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாகவே இது சாத்தியமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரழிவுகளை பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் தலைவர்களின் ஆதரவை அரசாங்கம் இந்த முறை நிதி திரட்டு நடவடிக்கைகளில் நாடமாட்டாது என பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று தெரிவித்தார். அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில், அரசாங்கத்தின் நல்லாட்சி நடைமுறைகளில் மக்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினர் வைத்துள்ள நம்பிக்கையினால் தான் அவர்கள் இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாக கூறினார். மீட்பு முயற்சிகளுக்காக சர்வதேச ஆதரவை பெறும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆதரவை அரசாங்கம் நாட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஹக்கின் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த பிரதமர், பொதுமக்களின் நம்பிக்கையை இழந்த தலைவர்களை இந்த முயற்சியில் ஈடுபடுத்தாமல் இருப்பதே சிறந்தது என கூறினார். இந்த முறையில் பேரழிவுகள் ஊடாக ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் தலைவர்களை நிதி திரட்டும் செயல்முறையில் ஈடுபடுத்தாமல் இருப்பது நன்று என்று நான் முன்மொழிகிறேன். அரசாங்கத்தின் ஊழலற்ற நல்லாட்சி மீது உள்ள நம்பிக்கையே மக்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினர் எங்களுக்கு உதவ முன்வருவதற்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களின் வீடுகளை சுத்தம் செய்யும் நோக்கில் வழங்கப்படும் ரூபாய் 25,000 ஆரம்ப நிவாரணத் தொகை இதுவரை தகுதியுள்ள 4,93,000 குடும்பங்களில் 2,57,000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், மொத்தமாக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 17.6 பில்லியனில் இதுவரை ரூபாய் 6.4 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சூறாவளி காரணமாக 6,10,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 4,93,000 குடும்பங்கள் ரூபாய் 25,000 ஆரம்ப நிவாரணத் தொகையை பெற தகுதியுடையவை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள அனைத்து கொடுப்பனவுகளையும் விரைவில் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்களின் கலை ஆர்வம் குறைவடைகின்றமை கவலைக்குரியது என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். எண்ணம் நிறைந்த ஓவியம் சித்துவெளி சித்தம் தேசிய ரீதியான போட்டியில் மாவட்ட மட்டத்தில் சித்திரம், பதாகை மற்றும் கேலி சித்திர போட்டிகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மேலதிக அரசாங்க அதிபர் KNR சிவகரன் தலைமையில் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் 2025 ஆண்டு நடத்தப்பட்ட போட்டிகளுக்கான கௌரவிப்பு நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரிய விடயம். பாடசாலை மாணவர்களின் கலை ஆர்வம் குறைவடைந்து வருகிறது. இவ்வாறான ஓவிய போட்டிகள் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டில் இதுவரை மொத்தம் 93 மருந்துகள் தரசோதனைகளில் தோல்வியடைந்துள்ளன என்று சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தரக்குறைவான மருந்துகளில் பெரும்பாலானவை இந்தியாவிலும் உள்நாட்டிலும் உற்பத்தி செய்யப்பட்டவை என்று கண்டறியப்பட்டுள்ளன. மீதமுள்ள மருந்துகள் சீனா, பாகிஸ்தான், ஜப்பான், பங்களாதேஷ் உள்ளிட்ட
நாடுகளிலிருந்து வந்தவையாகும். தரமற்றவை என அடையாளம் காணப்பட்ட மருந்துகளில் சில திரும்பப் பெறப்பட்டுள்ளன. சில மருந்துகளில் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டு முதல் ஒட்டுமொத்தமாக 600 மருந்துகள் தரக்குறைபாடுகளாக பதிவாகியுள்ளன. இது பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அண்மையில் மயக்க மருந்துடன் தொடர்புடைய 2 மரணங்கள் குறித்து விசாரணைகள் நடந்து வருவது இந்த விவகாரத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருதி தரமற்றவை என கண்டறியப்பட்ட சில மருந்துகள் தற்போது சந்தையிலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டுள்ளன. இலங்கையில் பரவி வரும் சிக்குங்குனியா நோய் நிலைமை குறித்து 2ஆம் மட்ட பயண எச்சரிக்கையை அமெரிக்கா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் விடுத்துள்ளது. இலங்கை தற்போது டித்வா சூறாவளியின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க தூதரகம் தமது பணியாளர்களுக்கான பயண கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ள போதிலும் பொதுமக்களுக்கான சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. சூறாவளி காரணமாக வீதிகள் மோசமான நிலையில் இருக்கலாம் என்றும் ரயில் சேவைகளில் இடையூறுகள் ஏற்படக்கூடும், இதனால் பயண திட்டங்களை மாற்றியமைக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காய்ச்சல் அல்லது மூட்டுவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். பயணத்துக்கு முன்னர் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதுடன் கர்ப்பவதி தாய்மார்கள், முதியவர்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும். மேலும் பயண காப்புறுதியை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுதல், அவசர மருத்துவ வெளியேற்றம் மற்றும் பயண ரத்த சலுகைகள் அதில் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துமாறும் கூறப்பட்டுள்ளது. மேலதிக உதவிகளுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டித்வா புயலால் ஏற்பட்ட மண்சரிவு வெள்ளப்பெருக்கை அடுத்து தொன்கணக்கில் சேரும் கழிவுகளால் நாட்டின் 200 மைல் நீளமான கடற்கரையோரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், நெடுந்தீவு, மன்னார் கிழக்கு மாகாணம், கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், புத்தளம், கற்பட்டி ஆகிய பகுதிகளில் கடற்கரையோரங்களே மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர தெரிவித்துள்ளார். மேலும் தொன்கணக்கிலான தாவர கழிவுகள், ஏனைய குப்பைகள் கடலில் கலந்திருப்பதனால் இது நாட்டின் கடத்தொழிலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக முன்னைய வெள்ளப்பெருக்குகளின் போது பிளாஸ்டிக் போத்தலின் கழிவுகளே ஆட்டு படுக்கைகளூடாக கடலில் கலந்தன. ஆனால் இம்முறை பெருமளவான தாவர கழிவுகள், ஆடைகள், மரக்கட்டைகள், கண்ணாடி, பிளாஸ்டிக் போத்தைகள், விலங்குகளின் எச்சங்கள் என பல்வேறுபட்ட கழிவுகள் கடலில் கலந்துள்ளன. மாசடைந்துள்ள 143 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக சுமார் 5280 மனித நேரங்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் 13 பிராந்திய பணிமனைகளின் ஒத்துழைப்புடன் கூலித் தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து கழிவுகளை சேகரித்து அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த சுத்திகரிப்பு பணிகளை நிறைவு செய்ய குறைந்தது 3 வாரங்கள் தேவை என அவர் தெரிவித்துள்ளார். இயற்கையை துஷ்பிரயோகம் செய்ததால் ஏற்பட்ட விளைவே அண்மையில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தமாகும். இதற்கு நாட்டை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்கள் அதுவும் அனர்த்தம் தொடர்பிலான முன்னாயத்தம் இல்லாமையே காரணம். அதில் தற்போதைய அரசுக்கும் பங்குள்ளது. அவர்களும் அந்த பணியை செய்யவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய இந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவை எடுத்து பாருங்கள். அவர்கள் செயற்பட முடியாமல் உள்ளார்கள். கடுமையான ஊழியர் பற்றாக்குறை உள்ளது. நிரப்பப்படாத வெற்றிடங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கான பிரதி பணிப்பாளர் இருக்கிறார்களா? எங்கும் இல்லை. ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரு அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர் இருக்க வேண்டும். ஆனால் இல்லை, மாவட்டத்துக்கு ஒருவர் மாத்திரமே உள்ளார்கள். இந்த வருடம் நடந்த பேரழிவினால் என்னுடைய மாவட்டத்தை பார்த்தால் சில கிராமங்கள் திரும்ப திரும்ப அழிவுகளை சந்தித்திருக்கின்றன. இங்கே கந்தசாமி நகர் கிராமத்தை உதாரணமாக குறிப்பிடலாம். அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கிராமங்கள் உள்ளன. மன்னாரிலும் அவ்வாறான நிலையை காண முடியும். தயவு செய்து அவர்களை மீண்டும் அந்த இடத்துக்கு அனுப்பாதீர்கள். மீண்டும் பாதிப்புக்கு உட்படாத வகையில் பொருத்தமான இடத்தை அடையாளம் கண்டு அவர்களை மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுங்கள். பொருத்தமான வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்து நல்ல விடயங்களிலும் நாங்கள் பங்காளர்களாக இருக்க தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்.